ஒன்று பக்கத்தில் இருந்தால் தான் என்ன சொல்லுவோம்? இதோன்னு சொல்லுவோம். தூரத்தில் இருந்தால் என்னென்னு சொல்லுவோம்? அதோன்னு சொல்லுவோம். அப்போ இதோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றார், இன்றைக்கு நீங்கள் உங்களை நாளைக்கு. அப்போ வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு வழி என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் புதிய காரியங்களும் மேன்மைகளும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறது. அந்த வழிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் நிறைய நேரத்தில் பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், தேவனை அறிந்தவர்களை விட தேவனை அறியாதவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் எதிர்த்து வீட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளோட என்ன பண்ணுறாங்க? அதில் ஒரு சில பேர் அநியாயமாக காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேரை பாருங்கள், வேத புத்தகம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இது கர்த்தருடைய வேதம். உண்மையாக இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்குறார். இப்போ இயேசுவே ஒரு மனுஷனுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் பேர் ஏன்னு வச்சுக்கலாம். அந்த ஏன்ற மனுஷனுக்கு இயேசுவை தெரியாது, வேதத்தை தெரியாது. ஆனால் அந்த மனுஷன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அப்படி அந்த உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற கற்பனைக்கு இயேசுவையும் அறியாமல் வேதத்தையும் அறியாமல் ஒருவன் கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வருது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு வழி என்ன? இந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் நாம் ஆசீர்வாதத்தை தேடி போகவே இல்லை, தேவையில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிற நல்ல மேய்ப்பனை பின்தொடர்ந்து போனீங்கன்னா, அதனை கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த மேய்ப்பனை நீங்க பின்தொடர்ந்து போனீங்கன்னா அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம் என்ன சொல்லுது? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யாரை தொடரும்? மேய்ப்பனை தொடர்கிறவரை. மெய்ப்பனை ஃபாலோ பண்ணுறவங்கள நன்மையும் கிருபையும் ஆட்டோமேட்டிக்காக தொடரும். இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக, எங்கள் குடும்பத்தின் அனுபவமாக நாங்கள் சொல்கிறோம். நன்மைகளுக்காக, மேன்மைகளுக்காக, உயர்வுகளுக்காக, பணங்களுக்காக, இதுக்காகலாம் நாங்கள் என்ன பண்ணதே இல்லை, ஜெபிச்சதே இல்லை. ஒன்றுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன், உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. அவர் சித்தத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் நன்மையும் கிருபையும் தானாய் உங்களுக்கு பின்பாக்க வரும். நீங்கள் அதை தேடி அலைந்து ஓடி அவசியமே இல்லை. அல்லேலூயா.